ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலையாளி தமிழச்சி. இன்றைக்கி சுவையான சூப்பரான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணியில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் 20 சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி நறுக்குனது, கருவேப்பிலை. முதல்ல இந்த சின்ன வெங்காயமும் பூண்டையும் தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேணாம், இந்த மாதிரி தட்டி எடுத்தால் போதும். இந்த மீன் குழம்பு வந்து கேரளாவில் எல்லா வீட்லேயுமே நிறைய சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு மீன் குழம்பு. அப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகா, இஞ்சி எல்லாமே போட்டுட்டு 2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள் போடணும். காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் ரொம்ப நல்லது, நல்ல கலராக இருக்கும். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சாத்தூள் போட்டுக்குங்க. மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூனு. இன்னும் உங்களுக்கு காரெல்லாம் தேவைன்னா எக்ஸ்ட்ராவாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி நிறைய குழம்பு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக எல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூனு ஆயில், தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்று போட்டுக்குங்க. நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். உப்பு போட்டு 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இது கிழங்குக்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதுவும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா அதோட அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு அந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, அது போட்டுக்குங்க. அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாதா தண்ணியும் நார்மல் வாட்டரும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வைக்கணும். இப்போ வந்து மூடி போட்டு நல்லா 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த குழம்பு, இதே குழம்பு வச்சு நீங்கள் 2-3 மீன் வேறு மீனாக இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க மீன் எல்லாமே நம்ம எடுத்து அழகாக அதில் போட்டு கொடுத்துடலாம். அப்புறமா ரொம்ப அதை போட்டு இது பண்ணக்கூடாது. ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு சும்மா இப்படி இது பண்ணி கொடுத்துருங்க. அப்புறமா கருவேப்பிலை நல்லா மேலே தூவி விட்டு மூடி வச்சுக்கோங்க. அது நல்லா கொதிச்சா மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.